வெள்ளங்கிறவன் கறி வெட்டுற கடையிலே வேலை செய்றா. ஓனரோட பையனும் இனிமேல் நீ வேலைக்கு வர வேணான்னு சொன்னனால 2 பேத்துக்கு சண்டையும் ஆகுது. உனக்கு எதிராவே இந்த தீபாவளிக்கு கடை போட்டு நல்லா சம்பாரிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டுட்டும் போறான். வியாபாரிட்ட ஆடு வாங்க போனாலும் யாரும் இவனுக்கு ஆடு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்பதான் அந்த பெரியவர் ஆடு விற்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அந்த பெரியவர்ட்டையும் பேச போறான். 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு மத்த காசை நைட்டு கொடுத்து ஆடு எடுத்துக்கிறேன்னு சொல்றான். மத்த காசுக்கு என்னடா பண்ணுவேன்னு ஃப்ரெண்டு கேட்டாலும் காசு கம்மியா கறி கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் அட்வான்ஸ் வாங்கி அந்த அட்வான்ஸை பெரியவர்கிட்ட கொடுத்து மத்தவங்களுக்கு கறி கொடுத்தோம்னா இது ஈஸியா பண்ணிடலாம்னு சொல்லி எல்லாத்திட்டையும் அட்வான்ஸும் வாங்குறாங்க. கரெக்டா பெரியவர்ட்டி ஆடு வாங்க போறப்ப ஆடு திருட்டு போயிடுது. யார் தான் திருடிப்பாங்கன்னு சொல்லி இவங்கள தேட போனா மத்த ஊர்க்காரங்க ஆடையும் திருடினால ஊரே சேர்ந்து இப்ப அவங்கள தேடவும் ஆரம்பிக்குது. திருடனுங்க மாட்டினால ஊர்ல இருக்க எல்லா ஆடு கிடைக்கவும் செய்யுது. ஆனா பெரிய ஒரு ஆடு மட்டும் கிடைக்காம இருக்குது. அப்பதான் வெள்ளையும் ஆசை தான் நிறைவேறல, இந்த பையன் ஆசையாவது நிறைவேறுன்னு சொல்லிட்டு அவனும் அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கவும் செய்யறான். வெள்ளையோட ஓனரும் ஃபோன் பண்ணி என் பையன் பண்ணது தப்பு தான், நீ வாங்கின காசுக்கு எல்லாத்துக்கும் நான் கறி கொடுத்துறேன், ஒழுங்கா வந்து கடைக்கு வந்து சேருன்னு சொன்னனால அப்பதான் பெரியவரும் அந்த ஆட்டு பேரை சொல்லி இவன் கூப்பிட்டானா எங்க இருந்தாலும் அந்த ஆடு ஓடி வரும். ஆனா அவன் அந்த பேரே சொல்லல. அப்படின்னா ஆட்டை வந்தா ஒளிய வச்சிருக்கா, ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடறான்னு இவன் கூப்பிட்டானே அந்த ஆடு ஓடியும் வருது.